ஏசாயா 61:6. கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அல்லேலூயா. கடந்த வாரங்களுக்கு முந்தின வாரங்களில் அந்த செய்தி தியானித்தோம். போன வாரம் கெஸ்ட் வந்திருந்தாங்க. முதல் வாரத்தில் இந்த செய்தி தியானிக்கும் போது ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்த ஒரு ராஜாவை குறித்து படித்தோம். யாரு? கோரேஸ் ராஜா. கர்த்தர் சொல்றாரு, கோரேஸுக்கு முன்பாக நான் கதவுகளை திறந்தே வைப்பேன், கதவு பூட்டப்படாது இருக்கும். ஒருவேளை கோரேஸுக்கு முன்பாக கதவு பூட்டப்பட்டாலும், அது வெண்கல கதவுகளானாலும் அது உடைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் யார் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஒரு சாதாரண மனிதன், அரச குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டு ஒரு விவசாயி வீட்டில் வளர்ந்தவன், ஒரு நாடோடி குழுவுக்கு தலைவனாக இருந்தவன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் இத்தனை கிருபையா? நீங்க யோசிக்கலாம், இந்த கோரேஸுக்கு இத்தனை கிருபையா, இத்தனை இரக்கமானா? அவன் மனைவி பிள்ளைங்க பணக்காரன் ஆகிறதுக்கு கிருபை இல்லை, இறக்கம் இல்லை. எதுக்காக இறங்கினார்? அவருடைய ஆலயத்தை எருசலேமில் கட்டணும். இந்த கோரேஸுக்கு முன்பாக இருந்த நேபுகாத் நேச்சர் என்கிற ராஜா இஸ்ரவேலின் தேசத்தில் உள்ள எருசலேம் ஆலயத்தில் உள்ள சகல வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டான், கொள்ளையாடி வந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ஆலயத்தை கட்டணும், அதை பிடுங்கி கொடுக்கணும். அப்போ யாரை எழுப்பலாம் யோசிக்கிறார். அப்போதான் கோரேஸை எழுப்பினார். கோரேஸ் என்கிற மனிதனை கர்த்தர் எழுப்பி அவனுக்கு முன்பாக பாபிலோனின் அரண்மனைகளை கீழ்ப்படுத்தினார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை தளர பண்ணினார். பெல்சாத்சார் குடித்து கொண்டு வெறித்திருக்கிற போது ஒரு கை எழுத்து தோண்டி எழுதியது. அதை கண்டபோது அவன் நடுங்கினான். நடுங்கி அப்படியே ஜீவனற்றவனாய் மதி மயங்கினவனாய் காணப்பட்டான். கதவுகளெல்லாம் திறந்தே வைத்திருந்தது. கோரேஸுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். அதுதான் வாக்குத்தத்தம். வாசல்கள் திறந்தே இருந்தது. கோரேஸின் படைகள் பாபிலோனை எளிதாக கைப்பற்றியது. அல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இப்போது தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், இதே போல உங்களுக்காகவும் தேவன் சில வாசல்களை திறக்க போகிறார். அல்லேலூயா. யாருக்கு திறப்பார்? எப்போது திறப்பார்? எப்படி திறப்பார் என்றால், நீங்கள் ஒரு கோரேஸை போல தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் மாறும்போது. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க, எப்படி மாறுவாரா? தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய். அதான் ஏசாயா 61:6 சொல்ற, நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்றும் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்றும் சொல்லப்படுவீர்கள். உங்களை பார்க்கும்போது இப்போ அவங்கெல்லாம் பாஸ்டர் போல அப்படின்னு சொல்லணும், உங்கள் பெந்தகோஸ்துக்காரங்கப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முக பாவனையை பார்க்கணும். அன்னைக்கு தான் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் நண்பர்களோட பேசுகிறீங்க, புதுசாக ஒரு நண்பரோட பேசுகிறீங்க. பேசும்போது அந்த நண்பர், அந்த அறிமுகமானவர், பிரதர் நீங்கள் சபைக்கு போகிறீங்களோ அப்படின்னு கேட்கணும். அடையாளங்கள் அல்ல, வசனங்களை குத்துறதுனால அல்ல, வார்த்தையினால. சிஸ்டர் உங்களை பார்த்தா சர்ச்சுக்கு போகிற மாதிரி தெரியுத, ஒருவேளை நகை இல்லாமல் இருந்தோன்னு அப்படி அல்ல, நகை போட்டிருந்தா கூட உங்களை பார்க்கும்போது நீங்கள் சபைக்கு போகிறவங்களா அப்படின்னு கேட்குற அளவிற்கு உங்கள் முக சுபாவங்கள், வாயின் வார்த்தைகள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், சரீர கட்டமைப்புகள் எல்லாம் மாறணும். மாறுமா மாறாதா? நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் பிலாத்துனுடைய அரண்மனையில் முற்றத்தில் இருக்கிறையில் அங்கே வேலைக்காரி வந்து கேட்குறா, ஓ நீயும் பேதுருவை பார்த்து, நீயும் கலிலேயன் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லைங்கிறான். இல்லை உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் இல்லைன்னு தான் சொல்கிறான், பொய் சொல்கிறான். ஆனால் வேலைக்காரிக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சு பாருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. உன் பேச்சு தெரியுதுப்பா. அப்போ நீங்கள் 4 பேர்
உட்கார்ற இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் பேச்சில் யார் வரணும்? சொல்லுங்க, கிறிஸ்து வரணும். நீங்கள் ரேஷன் கடைக்கு போனாலும் அங்கேருந்து கலகலன்னு பேசக்கூடாது. நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை பேசினாலும் அங்கே கிறிஸ்து வெளியே வரணும். யாராயிலும் துயரமான கதையை பேசினா கவலைப்படாதீங்க சிஸ்டர், என்ன ஏசப்பாங்கிற பேரை சொல்லும்போது அல்ல, உங்கள்கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்லணும் போல் உங்கள் முகம் மாறணும். பயப்படாதீங்க, ஆமாம் நம்பிக்கையா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்க பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்கணும். நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானான்னு கேட்கணும். நம்முடைய ஸ்டைலை பார்த்து நீங்கள் பாஸ்டர், என் ட்ரெஸ்ஸை பார்த்து சில பேர் பாஸ்டர்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு அடையாளங்கள். ஆனால் இந்த சட்டை இல்லாமல் வேற ஒரு கலர் சட்டை போனாலுமே நாம் ஒரு நபரோட டீலிங் பண்ணும்போது நீங்கள் தேவனுடைய மனிதரா என்று கேட்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். அப்போ தான் நமக்காக தேவன் கதவுகளை திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 45:1 வாசிக்கலாம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, கோரேசுக்கு முன்பாக, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக கதவுகளை என்ன செஞ்சிருப்பேன்? பூட்டாது இருக்கும். கோரேசுக்கு முன்பாக வாசல் பூட்டாது இருக்கும், திறந்தே இருக்கும். அடுத்த வசனத்தை சொல்றேன். ஒருவேளை திறந்தா, ஒருவேளை பூட்டி இருந்தா, ஒருவேளை பூட்டியே இருந்தா, திறக்கக்கூடாதபடி ஒரு மனிதன் பூட்டினால் அதை உடைக்கிற சேனைகளின் கர்த்தர் நானே என்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய மக்களே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக சத்துரு வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் அந்த வாசல்கள் எல்லாம் உடைக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரக்கூடாதபடி பிசாசு கதவுகளை அடைக்கிறான். நாம் முதல்ல இன்னைக்கு அதை உடைச்சி ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் வெண்கல கதவுகளை கூட உடைப்பாராம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் திறவுகோலை உடையவர். சொல்லுங்க, தாவீதின் திறவுகோலை உடையவர். திறவுகோல்னா என்னது? சாவி, கீ. நம் ஆண்டவரின் நாமம் திறவுகோலை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். இவர் நினைச்சார்னா எப்பேற்பட்ட கதவுகளையும் திறப்பாராம். எப்பேற்பட்ட கதவுகளையும் திறப்பாரு. அதே நேரம் யாராலும் பூட்ட முடியாதபடி இருக்கிற கதவுகளை பூட்டவும் செய்வார். சொல்லுங்களேன். திறக்கிறதுலையும் கில்லாடி அவர் தான், பூட்டுறதுலையும் அவர் தான். அவர் பூட்டினால் திறப்பவன் யார்? அவர் திறந்தால் அடைப்பவன் யார்? ஒரு பாட்டு உண்டு. ஆண்டவர் பூட்டினால் அதை ஒருபோதும் திறக்க முடியாது. ஆண்டவர் திறந்தா ஒருபோதும் பூட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதின் திறவுகோலை உடைய ஆண்டவராகிய தேவன் பிலதெல்பியா சபையிலே உலாவினது போல இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆறுதலின் இயேசு சபையிலே திறவுகோலை உடையவராய் உலாவி வருகிறார். உங்கள் கதவுகள் திறக்கப்பட போகிறது. நன்மையின் கதவுகளை தேவன் இன்றைக்கு திறந்து விடும்படி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாசல்களை தேவன் திறக்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை உண்டாக்கும்படி ஒரு வாசலை திறக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷத்துக்குள்ளே சத்ருனி வராதபடிக்கு பூட்டவும் செய்வார்.
உங்கள் எல்லையில பிசாசு வியாதிகளை கொண்டு வராதபடிக்கு உங்கள் எல்லைகளை இரத்த கோட்டையினால் அவர் அடைத்து பூட்டி பாதுகாக்கவும் செய்வார். திறக்க வேண்டிய நேரங்களில் திறப்பார், பூட்ட வேண்டிய நேரங்களில் பூட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழல்களில் கதவுகளை திறக்கிறார், எப்படிப்பட்ட சூழல்களில் கதவுகளை பூட்டுகிறார் என்று சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16:23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பவுல் சீலா சுவிசேஷத்து நிமித்தம் அடிக்கப்படுகிறார்கள். அடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மிக பலம் வாய்ந்த ஒரு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் பயங்கர அடி வாங்கி தாங்க முடியாத ஒரு வேதனையில் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால், கடவுளே எங்களை ஏன் இப்படி கைவிட்டீர் என்று அழுதிருக்கலாம். ஆண்டவரே, நான் ஊழியத்தை தானப்பா செஞ்சேன், நான் ஊழியத்தின போனேன், எனக்கு இந்த பாடா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஐயா இல்லையா, இனிமேல் நான் வரவே மாட்டேயா, இனிமேல் இந்த இயேசுநாதரை பிரசங்கிக்கவே மாட்டேயான்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம். மாறாக அடி வாங்கினார்கள், அழுது கொண்டிருக்கவில்லை, மாறாக துதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் நடு ராத்திரியான போது தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே நெருக்கங்கள் வரலாம், பிசாசுகள் கொண்டு வருகிற போராட்டங்கள் ஆகலாம், ஒருவேளை உங்களுடைய அறியாமையினாலே ஒரு பண கஷ்டங்கள் ஏற்படலாம், உங்கள் அறியாமையினாலே உங்கள் குடும்பத்தில் ஒரு சஞ்சலங்கள் தவிப்புகள் வரலாம், நீங்கள் சிறைப்பட்டு போக சூழ்நிலை வரலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் முறுமுறுக்காதீங்க. எந்த இழப்புகள் வந்தாலும் தேவனை தூஷிக்காதீங்க. எந்த நஷ்டம் வந்தாலும் ஆராதனை நிறுத்தாதீங்க, இரவு ஜெபத்தை நிறுத்தாதீங்க, பாடி துதிங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவத்தில் ஏன் கதவுகள் திறக்கப்பட முடியல? இன்னைக்கு அநேகர் சிறைப்பட்டிருக்க காரணங்கள் என்ன? உங்கள் ஜெபம் போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ பாரம்பரியமாக தூங்கி எழுந்தவுடன் ஒரு ஜெபம், ஆண்டவரே காத்தீரே நன்றி, பாதுகாத்தீரே நன்றி, முன் சென்றீரே நன்றி, சோறு தந்தீரே நன்றி, இன்னைக்கு தர்றதுக்காய் நன்றி, நாளைக்கும் தரப்போறதுக்காய் நன்றி. இந்த ஜெபங்கள் கதவுகளை திறக்காது. அல்லேலூயா. இந்த தேங்க்ஸ் கிவிங் ஜெபம் கதவுகளை திறக்காது. எப்போது ஜெபிக்க வேண்டும்? சோரே தரட்டாலும், இன்னைக்கு நைட்டு பட்டினியா கிடந்தாலும் காலையிலே கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. உணவே தரட்டாலும் உணவு தந்தி நன்றி ஐயா, பொய் அல்ல, அவர் தருவார். அல்லேலூயா. காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற ஆண்டவர், அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிற ஆண்டவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற ஆண்டவர் உங்களை என்னையும் போஷிக்காம இருப்பாரா? சொல்லுங்க. கண்டிப்பா போஷிப்பார். அல்லேலூயா. அதனால அழுகையின் பாடல் அல்ல, துதியின் பாடல்களை பாடுங்கள். அந்த சிபிஎம் சபையிலிருந்து வந்த போதகர்கள் எல்லாம் பால் அடைக்கலம்னு ஒருத்தர் வந்தார் நம்ம சர்ச்சுக்கு. அதே போல் இன்னும் நிறைய பொதுலெடுப்பில் இருக்கிறேன். அவங்களுடைய வெயிட்டே என்ன தெரியுமா? துதி தாங்க. அவங்களுடைய வெயிட்டே துதி தான். அவங்களுடைய ஒரு தாரக மந்திரம், அவங்களுக்கு இருக்கிற மூலதனமே என்னென்னா துதி தான். ஸ்தோத்திர பண்டிகை, அசனம், துதி, நம்ம செலவுகள் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இந்தா 100 தேங்காய் வேணும், நீ ஜெபம் பண்ணு, தோத்திரம் பண்ணு. சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு நேரம் வரணும், வந்து ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம், தேங்காய் தந்ததுக்காய் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், தேங்காய் தேங்காய் சோத்ரம் சோத்ரம், தேங்காய் தேங்காய் சோத்ரம் சோத்ரம், தேங்காய் வந்துடும். அது எங்கேருந்து வராது தெரியாது. அரிசிக்காக ஒரு ஆள் சோத்ரம், இப்படி ஒரு ஸ்தோத்திர பலிகளை அவங்க ஏறெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக நேரங்களில் அவர்களுடைய துதி தான். வேற ஒருவேளை ஆண்டவர் எங்கேருந்து வரும் ப்ராப்பசியை தேடுறதில்ல, ஆண்டவர் இது கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தீர்க்கதரிசியை நாடி போகிறதில்ல, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை என்றால் உடனே நாம் ஆண்டவரை தேடுவதற்கு முன்னதாக யாராயிலும் நல்வார்த்தை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் டேஞ்சரஸ் அதுதான். அங்கே யுத்தத்துக்கு புறப்பட்டு இருக்கும்போது ஆசாவின் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் தானாக வந்தது. யூதாவின் புத்திரரே
கேளுங்கள் என்று அங்கே தீர்க்க தரிசனம் தானா வந்துச்சு, ஆராதிக்கும் போது வந்துச்சு. அதான் எனக்கு தேவை வரும்போதெல்லாம், எனக்கு ஒரு நெருக்கடி வரும்போதெல்லாம் நான் பிறருடைய ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டை நாடக்கூடாது. நாம ஜெபிக்கணும், நாம ஜெபிக்கணும். நமக்கான வாசலை நம்முடைய தேவன் திறப்பார். சிறையில் அடைபட்டு கிடப்பது நீதான், சிறைக்கு வெளியே இருக்கிறவர்கள் அல்ல. சிறைக்குள் இருக்கிற பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அங்க வாசிக்கலாம். அவர்கள் துதித்த போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. உங்களை சம்பாதிக்க விடாதபடி பிசாசு உன்னை கட்டி போட்டிருக்கிறான். சம்பாதிக்க முடியாதபடி உன் பிரயாணத்தை பிசாசு கட்டி போட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ப்ராப்பர்ஷிலாம் நிறைய வர்றதை நான் பார்த்துருக்கிறேன். ரியல் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்கக்கூடாதபடி பிசாசு கட்டுகிறான். நீங்கள் மன உற்சாகமாய் வேலைக்கு போக முடியாதபடி பிசாசு கட்டுகிறான். இன்னைக்கு சில பேர் வேலைக்கே போக மனசு இல்லை, அப்படிலாம் கட்டப்பட்டிருந்தவங்களை ஜெபித்து விடுதலையாக்கி இருக்கிறோம். வேலைக்கு போனால் அந்த இடத்துல போக ஒரு மாதிரி இருக்கு, வந்துருவாங்க. கடந்த காலங்களில் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு சகோதரன் கடந்து வந்தார்கள். சிட்டியில இருந்து வேற சபைக்கு போறவன். அந்த முதல்ல ஃபோனில் கேட்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பலகீனமாக இருக்கு, வேலைக்கு போக முடியல, எங்களுக்காக ஜெபம் பண்ண வாங்க. என்ன வந்தால் நல்லா இருக்கான், திடகாத்திரமா. என்ன வேலை செய்கிற? கேட்ரிங், வெளிநாட்டில் கப்பலில் சமைச்சு கொடுக்குற வேலை. நல்லா தானடா இருக்கா? நல்லா தான் இருக்கேன். வேலைக்கு போன உடனே எனக்கு முடியல. ஒரு முறை வேலைக்கு போவான், ஏர்போர்ட்டில் ஏறுவான், தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து சென்னை போவான். சென்னை ஏர்போர்ட்டில் போய் இறங்கியும் பதட்டமாக இருக்கும், ஓடி வந்துடுவான். அடுத்த ஒரு தடவை சென்னை ஏர்போர்ட்லேருந்து மும்பை போயிட்டான், மும்பை ஏர்போர்ட்லேருந்து ஓடி வந்துட்டான். கப்பல் வரைக்கும் போவான், கப்பல் ஏறணும், அந்த நேரம் பையன் எஸ்கேப் ஆகிடும். இப்படி 3-4 தடவை வந்துட்டான். அதை விட்டால் வேறு வேலை தெரியாது. மனைவி ஆள்றா, பாஸ்டர் இப்படி இருக்குது, ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சொன்னார், அவன் கையின் பிரயாசத்தை சத்துரு வாய்க்கக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறார். இது ஒரு பொல்லாத சாபத்தினுடைய கூறுகள். ஜெபம் பண்ணுனார் ஆண்டவர். ஜெபித்தோம். அடுத்து ஆஃபர்கா தேடுறான். ஏன்னா 3-4 முறை ஒரு ஷிப்புக்கு வரேன்ட்டு போகலை. அப்போ அடுத்து அந்த ஷிப்பு மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. அடுத்து 5வது புது ஷிப்புக்கு ரெடி பண்ணுறான். 5வது புதிய ஷிப்புக்கு ரெடி பண்ணும்போது ஜெபம் பண்ண வாப்பா, இனி அடுத்த ஆஃபர் லெட்டர் வந்த உடனே என்கிட்ட வா, ஜெபம் பண்ணுறேன்னு. சரின்னு ஆண்டவருடைய கிருபையில் வந்தாங்க. ஒரு சில வாரங்கள் கழித்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயரும் வச்சோம். ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, ஜெபிச்சோம். ஆண்டவருடைய கிருபையினால இன்னும் ஒரு வாரத்தில் போகணும்னா வீட்டை விட்டு கிளம்பும்போது, பாஸ்டர் கிளம்புறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டில் பாஸ்டர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஜெபம் பண்ணியாச்சு. மும்பையில் பாஸ்டர் ஏற போகிறேன். டேய் மனைவி, பாஸ்டர் ஷிப்பில் ஏறி ஷிப்பு கதவை அடைக்கணும். நோவா பேலையை கர்த்தர் அடைத்தது போல் அடைச்சா தான் 6 மாதம் கழித்து துட்டோடு வருவான். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக ஷிப்புக்கு போயிட்டான். அல்லேலூயா. போயிட்டு ஒரு 2000 ரூபா காணிக்க அனுப்பி வச்சான். அல்லேலூயா. நல்லா இருக்கட்டும். வேறு சபைக்கு போகிறவங்க ரெகுலராக வரட்டாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு அநேகருடைய கதவுகளை பிசாசு மூடுகிறான். நீ ஒரு பொக்கிஷத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி அநேகர் வாழ்க்கையில் வாசல்கள் பூட்டப்படுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். சில நேரங்களில் நேரம் சரியில்லாமாங்க, நேரம் சரியில்லாமல் பிசாசினுடைய போராட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், உங்கள் ஆசீர்வாத கதவுகளை பிசாசு பூட்டி வைக்கிறான். இங்கே ஆண்டவர் வாசலை திறக்கிறார், சிறைப்பட்ட கதவுகளை திறக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய சிறையிருப்பின் கதவுகளை திறக்க போகிறார். நம்புறீங்களா? நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரின் அடிமைத்தனத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, என் வேதனையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, என்னை சிறைப்படுத்தி என் முகத்தை வெளியே காட்ட முடியாதபடி, எனக்கு ஒரு திருமண காரியங்கள் நடக்கக்கூடாதபடி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமான மங்களகரமான காரியம் நடக்கக்கூடாதபடிக்கு எங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த சிறையின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. சொல்லுங்க. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. இன்ப வேளையில் துதிப்பதல்ல, இதெல்லாம் இன்ப வேலை. இதெல்லாம் என்ன வேலை? இன்ப வேலை. மனமகிழ்ச்சியினால் ஃப்ரீடம், ஃப்ரீயா மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆண்டவரை நல்லா ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதுவல்ல, ஒருவேளை நாம் சிறைப்பட்டு போகும் காலத்தில், பலவீனப்பட்டு கிடக்கிற காலத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ரலிலியா சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. அப்படி நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கான கதவுகளை தேவன் திறக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தில் கர்த்தரை துதிக்கணும், இடுக்கன்ல ஆண்டவரை துதிக்கணும். இடுக்கன்ல நல்லா இருக்கும்போது துதிக்கணும். இடுக்கமான சூழல் வரும்போது, நெருக்கமான சூழல் வரும்போது அழக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அவரே சொன்னாரு. நான் சொல்றதுக்கு என்ன கிலோ? சொல்லுங்க. அவரே சொல்லிட்டாரு இல்லைங்க. அவர் ஏன் சொல்றாருன்னா, அதான் கெத்செமனேல சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, அதாவது பிதாவின் முகத்தை தரிசித்து கொண்டே இருந்தார். பிதா வேற குமாரன் வேற இல்ல, பிதாவின் சாயலா இருந்தார். அந்த நேரத்துல ஸ்கிரீன் மறைக்கப்படுது, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்டான உறவு துண்டிக்கப்படுது. அப்பதான் தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால அந்த வார்த்தை சொன்னாரே தவிர அவர் மரண வழியில் சொல்லல, வேதனையில சொல்லல, மகிழ்ச்சியாய் கடைசியாய் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக ஜீவனை விட்டார். அல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை துதிங்க. அப்படி துதித்த போது கதவுகள் எல்லாம் திறவண்டது. சொல்லுங்க. கதவுகள் எல்லாம். அடுத்த வசனம், அந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுது, எல்லாருடைய கட்டுகளும். துதிச்சது பவுலும் சீலாவும். சிறைக்குள்ள இருந்தது என்ன நூற்றுக்கணக்கான கைதிகள். இப்ப கர்த்தர் யாருடைய கட்டுகளை அவிழ்த்தாராம்? உடன் பயணித்தோரின் கட்டுகளை எல்லாம் அறுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கருத்தாய் துதியுங்கள், நீங்கள் கருத்தாய் ஆராதியுங்கள். உங்கள் கட்டுகளை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். உங்கள் பிள்ளைகளின் கட்டுகளை அறுப்பார். படிக்க முடியாதபடி உங்கள் பிள்ளை கட்டப்பட்டு இருந்தால் அந்த மாய கட்டுகளை அறுப்பார். முன்னேற முடியாதபடி உங்கள் பிள்ளைகளுடைய வியாபாரம் முடக்கப்பட்டிருந்தால் அந்த கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். ஏனென்றால் உன் துதியினாலே உன்னுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, உன்னை சூழ இருக்கிறவர்களின் கட்டுகளும் அறுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் தேசத்துக்கு நல்ல மழை வருவதாக என்று சொல்லி. கர்த்தர் கரெக்டா என் வீட்டு முன்னாடி மட்டும் 4 கூட மழையை ஊற்றுகிற ஆண்டவர் அல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர். எல்லார் மேலேயும் வர்ஷிக்க பண்ணுவார். நம்மளை ஏசுறவங்க மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். அதனால ஏசப்பட்ட துதிங்க. நீங்க துதிக்கிற துதியில உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:8. ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு, அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்காக தேவன் ஒரு கதவை திறக்கிறார். அது என்ன கதவு? சொல்லுங்க. என்ன கதவா? சுவிசேஷம் அறிவிப்பதற்கான கதவுகள், அனுகூலமான கதவுகள். பவுலடியாருக்கு அனுகூலமான ஒரு வாசலை தேவன் திறக்கிறார். ஆனா பவுல் சொல்றாரு,
ஆகா, வாசல் திறந்தாலும் யார் இருக்கிறாங்க? விரோதமானவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பும் போது, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் எழும்பும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் ஒரு சிறிய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கும்போது, உங்களுக்கு விரோதமா 10 பேரில் 1000 பேர் வந்தாலும் உங்களுக்கான ஒரு கதவை தேவன் திறந்தே வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு விரோதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அனுகூலமான கதவை தேவன் திறக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு விரோதம் செய்கிறவங்க இருப்பாங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் விரோதம் செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், ஊழியமாகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒன்றுக்கொண்டு விரோதம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஐயோ எனக்கு வச்சிட்டான், விரோதம் செய்தவன், விரோதம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? செய்வான், வைப்பான், நேரில் தாக்குவான், நேரில் திட்டுவான், மறைமுகமாக செய்வான். ஒரு சில நேரங்களில் மறைமுகமாக அல்லது நேரடியாக யுத்தம் பண்ணுவார்கள். மறைமுக யுத்தம் என்பது நமக்கு விரோதமான மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், இப்படி எதையாவது ஒன்று செய்வாங்க, சரிங்களா? அல்லது நேரிலே நம்மோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். நம்மை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துவாங்க, வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க. பயப்படவே பயப்படாதீங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு விரோதம் செய்கிறவன் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறான், ஆனால் வாசலை திறக்கிறவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், வாசலை திறக்கிறவர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரின் நற்செய்திக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக சுவிசேஷ வாசல் திறக்கப்படட்டும், ஆண்டவரே ஒரு ஆத்துமாக்களையாவது நான் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவேன் என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். விரோதம் செய்கிறவன் 1000 பேர் எழுப்பினாலும் உங்களுக்காக கதவை திறக்கும்படி கர்த்தரே முன் செல்வார். அல்லேலூயா. பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தி சென்றது போல உங்களை நடத்துவார். எதிரிகளை கண்டு மிரளாதிருங்கள், போட்டியை கண்டு மிரளாதிருங்கள். இன்னைக்கு போட்டி பிஸ்னஸையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் ஒரு கடையை வச்சுருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெரு முனையில் என் கடையை மாதிரியே நான் சேல்ஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல்ஸ் ஒருத்தன் விற்கிறான். சில நேரங்களில் இந்த நபர் அந்த கடையை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, அவங்க கடையில் எத்தனை ஆள் நிற்கி, எத்தனை நேரம் ஆள் வருது, அவங்கள கூட்டமாக இருக்கோ, பார்க்கவே பார்க்காத, உன் கடையில் ஆண்டவர் இருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு விரோதம் செய்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அனுகூலமான கதவை திறக்கிற ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிறார். அவர் என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். அவரை மட்டும் பாரு, அவரை மட்டும் பாரு, ஆண்டவர் எல்லாரையும் போஷிப்பார். அல்லேலூயா. நான் கடை வச்சுட்டேங்கிறதுக்காக அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண மாட்டார். நான் ஒரு வல்லம் வாங்கியிருக்கிறேன், அதனால் என் வல்லம் மட்டும் நிரம்பணும், மீதி வல்லம் பூரா நிரம்பக்கூடாது அப்படின்னு இல்லை. ஆண்டவரை மட்டும் பாருங்க. விரோதம் செய்கிறவங்களை பார்க்காதீங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்க்காதீங்க, நம்மளை கெடுக்கும்படி குழிவெட்டும்படி எழும்புறவங்கள பார்க்காதீங்க, அவர்களே ஃபாலோ பண்ணாதீங்க. அவர்களே ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா கசப்புகள் உண்டாகும், எரிச்சல் உண்டாகும், மன விரக்தி உண்டாகும், டென்ஷன் உண்டாகும். நம்ம போய் கடையில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்ம வியாபார ஸ்தலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவனுக்கு என்ன வருமானம், இவனுக்கு என்ன வருமானம், அவனுக்கு இருக்கா இவனுக்கு இருக்கா, இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உங்கள் கடையில் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்கள் வியாபார ஸ்தலம் இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்குது, தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார். பைபிளை படிங்க, ஆட்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு விரோதமான அநேக காரியங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாராம், கதவுகளை திறக்கிறார். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவுகள். என்ன கதவு திறந்திருக்கான்? பெரிதும் அனுகூலமான கதவு. அப்படின்னு என்ன தெரியுமா? பெரிதும் அனுகூலமான கதவு என்றால் ஒரு பெரிய வாசல், அனுகூலமான வாசல், நமக்கு ஆதரவளிக்கிற வாசல். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆறுதலின் இயேசு முதல் திருச்சபை மானாதிரவியபுரத்தில் துவங்குவதற்காய் ஜெபிக்கிறோம். அங்கேருந்து சிஸ்டர் ஆரோக்கியமரியக்கா இங்கே வந்துகிட்டு இருந்தாங்க சர்ச்சுக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்களே. மாதம் ஒரு முறை வீட்டுக்கூட்டம் நடத்தினோம், அப்புறம் வாரம் ஒரு முறை நடத்தினோம். அடுத்து பக்கத்தில் ஒரு சில குடும்பங்கள் வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு சபை உண்டாக்கலாம் என்று இடம் தேடின போது ஒரு இடம் கிடைக்கல.
இதுக்கெல்லாம் அந்த இடத்துல பயங்கர எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்துச்சு. எல்லாரும் பயந்தாங்க. மற்ற பாஸ்டர்ஸ் அங்கே மரமடத்தில் ஆர்எஸ்எஸ் பயங்கர எதிர்ப்பாக இருக்குமேன்னு. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கதவை திறந்தார். கடைசி ஒரு தகவல் கிடச்சிது, இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை நம்ம வாடகை கேட்போம். நாங்கள் பேசினோம், இந்த தோட்டத்தில் ஒரு வீடும் இருக்கிறது, வீட்டையும் வாடகைக்கு ஊழியர் கொடுக்கலாம், வீட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்போம், ஷெட்டு போட்டதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு அங்கே கடந்து செல்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிச்சுட்டு அங்கே போனோம். டாக்டரை விசாரிச்சார், என்னையா நீங்கள் யாருன்னாரு. அப்போ எங்கள் ஃபேமிலி சொன்னேன். ஓ, டிஎஸ்எஃப் குரூப்பு சொந்தக்காரங்க தானா? நான் ராமன்னு. அவரும் எங்கள் ஃபேமிலியில் ஒரு தூரத்தில் ஒரு உறவில் வர்றார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, நீங்கள் தான் செய்ய போகிறீங்களா? ரைட், செய்யுங்க. நான் இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் வேலை பார்க்குறவனுக்கு 2000 ரூபா கொடுத்தேன், இப்போ ஒரு 1000 ரூபா தாரேன், உங்கள் ஊழியக்காரருக்கு 1000 ரூபா கொடுங்க, தோட்டத்தை பார்த்துடுங்கன்னார். அல்லையா சொல்லுங்களேன். நாங்கள் 2000 ரூபா கொடுக்க வேண்டுமேன்னு போகிறோம். ஏசப்பா எங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறந்தார். மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அன்புக்குரியவர்கள், இதுதான் அனுகூலமான கதவு. எனக்குள்ள ஆத்தும பாரம் இருக்கிறபடினால, நமக்குள்ள ஒரு ஆத்தும தாகம் இருக்கிறபடினால கர்த்தர் கதவை திறப்பார். அந்த கதவு எப்படிப்பட்ட கதவா இருக்கும்? அனுகூலமான கதவுகள். சொல்லுங்க, அனுகூலமான கதவுகள், ஆச்சரியமான கதவுகள். விரோதம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசப்பா ஆச்சரியமான கதவுகளை திறந்தார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். பிரைஸ் காட். கதவு யாராலே திறக்கப்படுகிறது? கர்த்தராலே. கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்களை கொடுத்தார். ஒருவேளை சகோதரா சகோதரியே, நமக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் வாசலை திறக்க வேண்டும் என்று அல்ல, ஆத்துமாக்களின் வாசலை திறக்கணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்கு திறந்த வாசல்கள் எல்லாம் என்ன வாசல்? ஆத்தும ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். ஆத்தும ஆதாயம். அவர் சொல்லுகிறார், நான் துரோவா பட்டணத்திற்கு கடந்து சென்ற போது. அல்லேலூயா. எந்த பட்டணம்? துரோவா பட்டணம். துரோவா பட்டணத்திற்கு நான் கடந்து சென்ற போது கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்படி, இயேசுநாதரை பிரசங்கிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி நான் துரோவா பட்டணத்திற்கு கடந்து வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். அல்லேலூயா. கர்த்தராலே கதவு திறந்தது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். தட்டுங்கள் என்றால் ஏதோ ஊக்கமான ஜெபம், 40 நாள் ஜெபம் அல்ல. தட்டுங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. கதவுகளை தட்டும்போது, இயேசுவின் வார்த்தையை பிரசங்கிக்கும்படி போகும்போது உங்களுக்காக வாசல்களை தேவன் திறப்பார். சுவிசேஷ வாசல்களை மட்டுமல்ல, ஆசீர்வாதமான வாசல்களை தேவன் திறப்பார். முதலாவது பார்த்தோம், ஒரு சிறையிருப்பின் கட்டுகளை உடைத்து வாசல்களை திறந்து வெளியே வர செய்தார். இரண்டாவது, அதே பவுலடியாருக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும்படி வாசலை திறந்த வாசலை கொடுத்து சபையை ஸ்தாபிக்க கிருபை செய்தார். மூன்றாவதாக நாம் ஒரு வாசலை பார்க்கலாம். மூன்றாவதாக திறக்கப்படும் வாசல் என்ன தெரியுங்களா? மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக தேவன் நமக்கு திறக்க போகிற வாசல் பரலோகத்தின் பலகணிகள். ஒரு அலையிலேயே சொல்லுவோம். சகோதரா சகோதரியே, உன் நெருக்கமான காலத்துல உன் சிறையிருப்பு கதவுகளை மட்டும் திறக்கிற தேவன் அல்ல, இயேசுவுக்காக சுவிசேஷம் அறிவிக்க செல்லும் போது உனக்காக வாசலை திறக்கிறவர், நன்மையின் வாசலை திறக்கிறவர், அனுகூலமான வாசலை திறக்கிறவர். மூன்றாவதாக ஆண்டவர் திறக்கிற வாசல் இந்த பூமிக்குரிய வாசல் அல்ல, பரலோக வாசலை திறக்கிறாராம். அல்லேலூயா. பரலோகத்தின் பொக்கிஷ சாலையாகிய வாசலை திறக்கிறார். கோரேசுக்கு பாபிலோனின் வாசலை திறந்தார்.
ஒரு கோரேசுக்கு முன்பாக பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷ கதவுகளை திறந்தார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நேபுகாத்நேச்சருடைய பாபிலோன் தேசத்தின் பொக்கிஷம் அல்ல, ஏன்னா அதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்போ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பாபிலோன் தான் இன்றைய பாக்தாத், ஈராக்கின் தலைநகர் பாக்தாத். எல்லாம் அடித்து அமெரிக்காரன் கொண்டு போயிட்டான், ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இப்போது ஈராக்கின் பொக்கிஷங்களை அல்ல, ஈரானின் பொக்கிஷங்களை அல்ல, எந்த பொக்கிஷங்களை திறக்க போறாராம்? பரலோகத்தின் பலகணிகளை, பரலோகத்தின் பலகணியின் கதவுகளை என் ஆண்டவர் திறக்கிறேன் என்கிறார். யாருக்காக திறக்கிறாராம்? யாருக்கு ஆண்டவர் அதை திறப்பாராம்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் புசித்திருக்கும்படி, என் ஆலயத்தில் ஊழியம் செய்கிற லேவியர்கள் புசித்திருக்கும்படி, என் ஆலயத்தை காவல் காக்கிறவர்கள் புசித்திருக்கும்படி, என் ஆலயத்தில் வருகிறவர்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, என் ஆலயத்தின் மீது கரிசனை வைத்து, என் ஆலயத்தின் மீது கரிசனை கொண்டு யாரெல்லாம் தசம பாகங்களை படைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் பரலோக வாசலை திறப்பேன். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம். கரங்களை தட்டி ஏசப்பா பரலோக வாசலை திறப்பாராக. நீங்கள் கரங்களை தட்டும் போதே வாசல் திறக்கணும். கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கும்போது வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தசம பாகங்கள் கொடுக்கிறதை குறித்து பேசினாலே சில பேருக்கு முகம் இறுகிவிடும், சில பேருக்கு அது எங்கேயோ போயிடும். புதுசாக வர்ற விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 20 வருஷம் ஆராதிக்கிற விசுவாசியை நிறைய பேர் தசம பாகம் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை நான் கொடுக்கறது இல்லைன்னு தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றம் சாட்டுறது இல்லை. ஒரு நாளாகிலும் யார் வீட்டிலேயாகிலும் போய் நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு கேட்கறதும் இல்லை. சத்தியத்தை அறிவிக்கிறோம். ஆனால் அந்த தசம பாகம் கொடுக்காத வீடுகள், அநேக வீடுகள் சிறைப்பட்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு நன்மையின் வாசல் திறக்க முடியாது. என்ன பைபிள் சொல்லுது, சாவியை போட்டால் தான் லாக்கு திறக்க முடியும். சாவி தான் கொடுப்பது, சாவி தான் கொடுப்பது. நீ கொடுக்கும்போது தான் பரலோகத்தின் பலகணிகளை தேவன் திறக்கிறாராம். நிறைய பேர் கடன் இருக்கிறது, உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. உங்கள் வாழ்விலே கடன் இருக்கலாம், வட்டிக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கடன் ஆனதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, உங்கள் அறியாமை. கடன் ஆவதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, உங்களுடைய மெத்தன போக்குகளும் உங்களுடைய அஜாக்கிரதைகளும். நான் அதைத்தான் சொல்லுவேன். கடனுக்கு அடிமையாக இருக்கிற யாராயிலும் தயவு செய்து இருந்தால் என் மீது கோபப்படாமல் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். எதனாலே கடனுக்கு அடிமையாகிறோம்? சில நேரங்களில் உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் 5-6 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, 9 பேர் கொண்ட குடும்பம். என் தகப்பன் குடும்பங்களை நடத்தினார். எங்கள் அக்காமார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கடங்காரன் என் வீட்டு வாசலும் வைக்கல. எங்கே எங்கள் அப்பா கடன் வைக்க மாட்டாங்க, டீ கடையில் மட்டும் கடன் வைப்பார். முத்தையாப்பில் டீ கடையில் மட்டும் கடன் வச்சு குடிப்பார். அதை எங்கள் அம்மாட்ட வாரத்துக்கு ஒரு தடவை அழுது வாங்கி கொண்டு கொடுத்துருவார், இல்லை எங்கள் அண்ணன்ட்ட வாங்கி கொண்டு கொடுத்துருவார். நான் பெரிய பையனானு என்கிட்ட கேட்பார், கொடுப்போம், அவ்வளோதான். வேறு எங்கேயும் கடன் வைக்கல. 4 குமர்கள் 5 குமர்களை கரையேற்றுற வரைக்கும் கடன் இல்லை. இன்றைக்கி சில பசங்களை பார்த்து கேட்டால் 2 பிள்ளைங்க தான் வச்சுருக்கிறான், ஒன்று எல்கேஜி ஒன்று ப்ரீகேஜி, இல்லை ஒன்று 5 ஒன்று 4 ஒன்று 3, 4 லட்சம் கடன் இருக்குங்க, 6 லட்சம் கடன் இருக்குங்க. ஒருவேளை சொந்தமாக இது வீடு வாங்கி கடன் ஆனால் அது கூட இல்லை, சொந்த வீடு ஏற்கனவே இருக்கு, ஆனாலும் 4 லட்சம் கடன். ஏன் தெரியல? குமர்களை கரையேற்றுறதுக்குள்ளே இவ்வளோ கடன்னா நீங்கள்லாம் எப்படி குமர்களை கரையேற்ற போறீங்கன்னு தெரியல. ப்ளீஸ், கடனுக்கு அடிமையாகாதிருங்கள். நீங்கள் கடனுக்கு அடிமையாவதற்கு காரணம் உங்களுடைய வருமான குறைவுகள் வரும்போது செலவுகளையும் குறைக்கணும். வருமானம் குறைவாச்சுன்னா செலவை குறைக்கணும். வருமானம் மிகுதியானால் செலவுகளை கூட்டிக் கொள்ளலாம். இன்னைக்கு சில பேர் செலவுகள் நிரந்தரமாக இருக்கும், வருமானம் இன்க்ரீஸ் ஆகலை. வருமானம் என்னைக்கு இன்க்ரீஸ் ஆகலையோ செலவுகளை குறைங்க. 2வது, கடன் வாங்குவதற்கு பயப்படுங்கள், கடன் வாங்குவதற்கு அச்சப்படுங்கள். வேத வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நான் கடன் வாங்குகிறவனாய் அல்ல கொடுக்கிறவனாய் இருப்பேன், என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும் என்று கேளுங்க. ஒருவேளை நான் யாரையும் காயப்படுத்த விரும்பலை. சிலர பிள்ளைகளை கெட்டி கொடுத்து கடனில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் கடன்களை எல்லாம் அந்த வருஷத்தில் மாற்றுவாராக. என்ன கடன் இருந்தாலும் சரி, கல்யாண கடனோ, வீடு கட்டின கடனோ, வட்டி கடனோ, கல்வி கடனோ, எது இருந்தாலும் சரி, தயவு செய்து கணவனும் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. அப்ப எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த வார்த்தை பிரஜாதிகளுக்கு சொந்தமானதல்ல, இந்த வார்த்தை உலக மக்களுக்கு சொந்தமானதல்ல, இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொந்தமானது. பரலோகத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பா. சின்ன இட்லி கடை தான் வைக்கிறீங்க, இன்னைக்கு 30 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, 3 ரூபாயை தசம பாகம் எடுத்து வைக்க பழகு.
ஒருவேளை இந்த வாரத்தில் எனக்கு 50 ரூபா தான் கிடைச்சிருக்கு, 5 ரூபாயை தசமா எடுத்து வைக்க பழகுங்க. இந்த வாரம் எனக்கு 500 ரூபா கிடைச்சிருக்கு, 50 ரூபாயை எடுத்து வைங்க. கர்த்தருடைய பங்கை வஞ்சிக்காதீங்க. சில நேரங்களில் ஐயோ இந்த குறைஞ்ச காணிக்கை வைக்கவா, வேண்டாம் பார்த்துக்கலாம், சேர்த்து வைப்போம். இல்லை, அந்தந்த வாரம் யார் யாருடைய பிஸ்னஸில் வருதோ, உங்கள் பிஸ்னஸில் வந்தால் நீங்கள், உங்கள் மனைவி பிஸ்னஸில் வந்தால் மனைவி, பிள்ளை பிஸ்னஸில் வந்தால் பிள்ளை பிஸ்னஸில் இருந்து கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தி பாருங்க. ஒரு ஓப்பன் ஹேட், பரலோக தேவனுடைய கதவுகள் திறக்கப்படுமாம். இந்த பரலோக தேவனுடைய கதவுகள் திறக்கப்படும் போது எப்படி ஆசீர்வதிப்பாராம்? இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என கருதுகிறேன். கோல்கேட் நிறுவனத்தினுடைய சாட்சி, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற அந்த கோல்கேட் உலகம் முழுவதும் இருக்கிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் கோல்கேட்டு பிரஸ், கோல்கேட்டு பேஸ்ட் இருக்கிறது. அதனுடைய வரலாறுகள் அநேக பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்கிறதை சொல்லுகிறேன். அநேக மூத்த பிரசங்கியார்கள் பிரசங்கித்ததின் அடிப்படையில் சொல்கிறேன். அதனுடைய ஸ்தாபகர் பெரிய பணக்காரர் அல்ல, ஒரு வழிபோக்கராக இருந்தார். ஒரு நபரிடத்தில் உதவி கேட்ட போது அந்த நபர் சொற்ப காசு கொடுத்து, தம்பி இப்படி நீ பிச்சை எடுக்கக்கூடாது, இப்படி அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, நீ என்ன செய்ய, இந்த ஃபேக்ட்ரிக்கு வாங்கி உமி இருக்கிறது, ரைஸ் உமி, அந்த உமியை வாங்கி நல்ல அரைத்து பவுடராக்கு, அதை டப்பாக்கல்ல பாக்கெட்டில் அடைச்சி விழுது. சும்மா சாதாரண சாம்பலை கேரி பேக்கில் பாக்கெட்டில் அடைச்சி சேல்ஸ் பண்ணார். கலர் பொடியை சேர்த்தார், கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணார். அப்புறம் ஒரு ஸ்வீட்டு சேர்த்தார், ஸ்வீட் கார்ன் மாதிரி பாப்கார்னில் சேர்க்கறது போல் பல்பொடியில் கொஞ்சம் சுருன்னு வர்ற மாதிரி இனிப்பை சேர்த்தார். அதை விற்று பிழைத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, அதை பேஸ்ட் வடிவத்தில் கொண்டு வந்தார். இப்படி கொண்டு வரும்போதற்கு முன்னதாக அந்த நபர் சொன்னார், தம்பி நான் தருகிற இந்த சிறிய முதலீடு உனக்கு ஒரு பெரிய நிறுவனமாய் மாறும். ஆனால் ஒன்று நீ செய்யணும், எனக்கு இந்த பணத்தை நீ திரும்ப தர வேண்டாம். இந்த பணம் என்னுடைய பணம் அல்ல, கர்த்தருடைய பணம். இந்த முதலீடுகளுக்கு நீ நன்றியுள்ளவனாக இருக்கணும். உனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதில் 10ல் 1 பங்கு ஏசப்பாவுக்கு கொடுத்துரு. நீ சர்ச்சுக்கு போ, எந்த சர்ச்சுக்கு போறியா அந்த சர்ச்சில் 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுத்துரு. சரின்னு சொன்னான். அதன்படி பல்பொடி விற்கும்போது 10ல் 1 கொடுத்தான், பேஸ்ட் விற்கும்போது கொடுத்தான். அவனுடைய நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. 10ல் 1 கொடுக்குறான். அவனுடைய பிஸ்னஸ் நேஷனலை தாண்டி வெளிநாடுகளுக்கு கடமை செல்கிறது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்தார். அவனுடைய செல்வம் பெறுகிறது. 20% ஊழியத்துக்கு கொடுத்தான். அடுத்து செல்வம் பெருகினது, 30% கொடுத்தான். 50ல் கொடுத்து இன்னைக்கு 90% ஊழியத்துக்கு, 10% தான் அவருக்கு. ஆனாலும் அவங்களுடைய மூலதனங்களை எண்ணி முடியவில்லை. அவளுடைய வியாபாரத்தினுடைய வரவு செலவுகளை கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன். இதே போல இன்னும் நிறைய சாட்சிகளை சொல்லலாம். நம்முடைய பட்டணத்திலும் அநேகரை சொல்ல முடியும். நான் விரும்பவில்லை, உங்கள் வாழ்விலே நடந்ததை சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். கோல்கேட் முதலாளி ஆசீர்வதிக்கப்பட்டதை சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட உங்க சாட்சி சொல்ல ஆசைப்படுறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தைரியமா சொல்லுங்க. நான் அந்த ஆலயத்தில் தேவனுடைய பண்டக சாலையில கர்த்தருக்குன்னு கொடுத்ததுனால ஏசப்பா நீ ஆசீர்வதிச்சார் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். அல்லேலூயா. நம்ம சபையில் அப்படிப்பட்ட அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்ல வைக்கப்படாதீர்கள். உங்கள் பெர்சன்டேஜை கூட்டுங்க. 10 கொடுத்தீங்களா போதும், 15 ஆக்குங்க, 20 ஆக்குங்க. 10 கொடுத்து மேற்கொண்டும் மிஷனரி ஊழியங்களை தாங்குங்க. கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கொடுக்க 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 உங்களுடைய பலகணிகள் என்ன செய்வாராம்? ஆண்டவர் திறந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முடிக்கலாம். 4வதாக கடைசியாய் எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் ஆகையால் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும்
அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் இங்கே நாம் பார்க்கலாம், இங்கே ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. முதலாவது பார்த்தோம், சிறையிருப்பின் வாசலை கர்த்தர் திறந்து விடுதலையாக்குகிறார். இரண்டாவது பார்த்தோம், நமக்காக ஒரு சுவிசேஷ வாசல் திறக்கப்படுகிறது. மூன்றாவது பார்த்தோம், நாம தசம பாகத்தை உண்மையா கொடுத்து ஒழுங்கா கொடுத்தா பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும். நாலாவது பார்க்கிறோம், ஏசப்பா சிலுவையில் அடைந்த ஆக்கினையினால், ஏசப்பா சிலுவையில பட்ட பாடுகளினாலே நமக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது. என்ன வாசல் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யமாகிய சிங்காசனத்திற்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு செல்லும்படியாக பரலோக தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு வாசல் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரை பிதாவாகிய தேவனோடு நாம் நெருங்க முடியாது. பிதாவாகிய தேவனோடு நாம் நெருங்க முடியாது. நாம் பிரகாரத்திலே நிற்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பான். மற்ற லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பார்கள். சாதாரண நாமெல்லாம் பிரகாரத்திலே தான் நிற்க வேண்டும். நின்று நம்முடைய காணிக்கை கொடுக்கணும். பிரதான ஆசாரியன் போய் கர்த்தரிடத்தில், யெகோவா தேவனிடத்தில் ஒரு மண்டாட்டுகளை சொல்லிவிட்டு அந்த இரத்தத்தை தெளித்து விட்டு நம்மிடத்தில் வந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பான். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலங்கள் இருந்தது. இயேசு சுவாமி காலங்கள் வரை அப்படித்தான் இருந்தது. இப்போது ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், என் ஜனங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். ஸோ ரெக்கமெண்டேஷன் வாசல் அல்ல, சிபாரிசு பண்ணி போகிற வாசல் அல்ல. இன்றைக்கு இந்த அறநிலைத்துறையில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லுவதற்கு அங்கே பல நுழைவு கட்டணம் 50-100 செலுத்தணும். விஐபிக்கு 1000. அந்த விஐபி 1000 கொடுத்தாலும் அதில் நிறைய கூட்டம் இருக்கும்போது அதை விட பல ஆயிரங்கள் லஞ்சமாக கொடுத்து போகிறாங்க. இதே போல தான் ஒரு காலத்தில் எருசலேம் ஆலயத்தில் இருந்தது. ஆண்டவர் ஏன் எருசலேம் ஆலயத்தில் போய் காசு கடைக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களை அடித்தார், துரத்தினார் என்றால் இதுதான் நடந்துச்சு. அங்கேயும் பணம் தான் வேலை செய்தது. தெய்வத்தின் சமூகத்துக்கு போவதற்கு பணம் தான் காரணமாக இருக்கிறது. பணம் இல்லாதவன் போக முடியாது, பணம் இல்லாதவன் ஆசாரியன்ட்ட நெருங்க முடியாது. ஆண்டவர் பார்க்கிறார், இந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிருபாசன தண்டையில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு காரியத்தை செய்தார். அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டார். அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னபோது தேசம் இருண்டது, வானம் இருண்டது, பூமி இருண்டது, அந்தகாரம் உண்டாயிற்று. அப்பொழுது தேவாலயத்தில் இருந்த அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரையில் 2ஆக கிழிந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்காக இனி ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை, உனக்காக ஒரு விண்ணப்பதாரர் தேவையில்லை. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் மகளே. இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் அந்த திறந்த வாசலுக்குள் போக மறுதலித்து, அந்த திறந்த வாசலுக்குள் போக தைரியம் இல்லாமல் இன்றைக்கும் அவர்கள் ஒரு பிரதிநிதியை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிறார் சீஸ்ட் அந்தோனியாரு, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். அதான் கிழிச்சிட்டார. எதுக்கு அந்தோனியாரு? அவர் ஷிஃப்டிங் ஆகி அங்கே போயிட்டாரு. இன்றைக்கும் கத்தோலிக்க சபைகள் புனிதர்களை நாடுகிறது. அந்த திரைச்சீலை திறந்து இருக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் உங்கள் கஷ்டங்களை, விண்ணப்பங்களை, கண்ணீரை நீங்கள் அறிக்கையிடும்படி வாருங்கள். அந்த அருமையான வாசல், பரலோக வாசலை தேவனாகிய கிறிஸ்து திறந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரச் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பு தேவ மக்களே, இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையினர்கள் இன்றைக்கும் தனக்கு ஒரு நடுநிலையாளரை வைத்துக்கொண்டு, ஒரு அட்வொகேட் ஜெனரல் போல அந்தோனியாரையும் புனிதர்களை வைத்துக்கொண்டு மன்றாடுகிறது போல, இன்றைக்கு நவீன காலத்தில் வருகிற சிஎஸ்ஐ திருச்சபைகளும் பெந்தகோஸ்தே திருச்சபைகளும் அதே வழிபாட்டுக்கு திரும்பி விட்டது. அதுதான் வேதனை. நீங்க நினைக்கலாம், நாங்களும் அப்படி இல்லை. எங்க உங்க நம்பிக்கை என் மேல இருக்கிறவரை நீங்க இயேசுகிட்ட டைரக்டா போகல. உங்க நம்பிக்கை யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரர் மேல, தீர்க்கதரிசி மேல இருக்கிறவரை நீங்க கிருபாசன தண்டைக்கு போக முடியாது. அதுக்காக என்னை நம்பாதீங்கன்னு சொல்ல. எங்க வேலை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு அறிவுரை சொல்லுவது, போதிப்பது, வசனத்தை வெளிப்படுத்துவது தான். உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்தில் எங்கள் ஜெபங்கள்ல, ஆராதனையில பரிந்து பேசுவது, அவ்வளவுதான். ஆனா எதற்கெடுத்தாலும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இது எப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. இல்லைங்க,
ஆண்டவரிடத்தில் நீங்கள் நேரடியாய் பேசுங்கள். பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் நேரடியாய் வருங்கள். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய், அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இரத்தத்தை பயன்படுத்துங்கள், இரத்தத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் இரத்தத்தை நீங்க தெளிங்க. இயேசுவின் இரத்தத்தினால உங்களுக்கு பாதை திறக்கப்படும். உங்க பிதாவாகிய தேவன்கிட்ட போகணுமா? உங்கள் ஜெபம் கேட்கப்படணுமா? உங்கள் மன்றாட்டு அங்கீகரிக்கப்படணுமா? பிதாவாகிய தேவனிடத்தில் தாழ்மையா கேளுங்க, தாழ்மையா கேளுங்க, தாழ்மையா கேளுங்க. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள் பெரிது. அக்கிரமங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார். என் பாவங்களுக்காக தேவகுமாரன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்ட தைரியத்தில் வருகிறேன். பேசி பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த இரத்தத்தை கொண்டு வர்றவன் தைரியமா வந்தான். அந்த மிருகத்தை அடிக்க முடியாதவர்கள், ஆசாரியனுக்கு காணிக்க கொடுக்க முடியாதவர்கள் எல்லாம் அப்படியே வாசல் உட்கார்ந்து இப்படியே இருப்பாங்க. ஆனா மிருகத்தை அடிச்சு ரத்தத்தை சிந்தி வர்றவன் தைரியமா வந்தான். நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆட்டுக்குட்டி அடிக்கும்படி கொண்டு வரல, உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு அவருடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படல, அவருடைய அக்கிரமங்களுக்காக அவர் அறையப்படல, நமது பாவங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறார்கள் பிலாத்துவின் அரண்மனையில். பிலாத்துவனுடைய மனைவி ஓடி வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஐயா, ராத்திரியெல்லாம் வெகுவாய் கஷ்டப்பட்டேன். இந்த மனிதன் ஒரு குற்றம் செய்யாதவர், ஒரு பாவம் அறியாதவர், இவரை கொண்டு விடாதே, இவரை கொலை செய்து விடாதே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். பிலாத்துக்கும் தெரியுது இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை. அங்கே நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இயேசு குற்றமற்றவர், பழுதற்றவர், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இவரை நான் விடுதலை செய்ய போகிறேங்கிறான். ஆனா மக்கள் எல்லாம் கூக்குலிடுகிறாங்க, இல்ல விடுதலை செய்யக்கூடாது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்றார்கள். பிலாத்து கடைசியாக இந்தவனுடைய இரத்த பலிக்கு நான் காரணம் அல்ல என்று கையை கழுவி இயேசுவை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்பதை பிலாத்து கூறுகிறார். ஆம், அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அவருடைய பாவங்களுக்கு அறையப்படல. இந்த காலை ஆராதனை வேளையில் தேவ சமூகத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? என் கண்ணீருக்கு பிதா பதில் கொடுப்பாரா? என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று வேதனையோடு இருக்கிறாய் அல்லவா? முழங்கால் படியிடு. ஏசப்பா சமூகத்தில் ஜெபம் பண்ணு. உன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாதியை மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனிடத்தில் பிரவேசிக்கும்படியாக, பிதாவாகிய தேவனிடத்தில் பிரவேசிக்கும்படியாக ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள், உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு தூதர்கள் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு பரிசுத்தவான்கள் தேவையில்லை, மூத்த அப்போஸ்தலர்கள் தேவையில்லை. தேவையில்லை தேவையில்லை என்று விட தானா தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படியும் சபை இருக்கு. யாருமே தேவையில்லை. நமக்கு ஒரு ஆசாரியத்துவ முறையை வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய பர்சனல், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய தேவைகளுக்காக கண்ணீர் வெடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கேட்பார். ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்கள் ஜெபத்தில் அவர் கொடுப்பார், அது உங்களுக்கு தானாக வரும். ஆனால் உங்களுடைய பர்சனல், உங்களுடைய தேவை, தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், மனக்குமுறல்களை ஒரு மனுஷன் முன்னாடி கொட்டாதீங்க. அப்பாட்ட போங்க, அப்பாட்ட கொட்டுங்க. என்னை குறித்து சில பேருக்கு ஒரு தவறான ஒரு காரியம் ரொம்ப அழுதுட்டு இருந்தால் மனக்கணக்கில் கேட்க மாட்டாங்க. சில பேர் கேட்பாங்க, கேட்கறதுனால அவங்ககிட்ட சொல்றதுல விரும்புவாங்க. நான் ஏன் கேட்க மாட்டேன்னா, உங்களை நேசிக்காம இல்லை. நீ ஏன்ட்டு அழுது என்ன புண்ணியம்? முட்டங்கள் போட்டு பலிபீடத்தில் அழு. கேட்பேன், கேட்காதவன் அல்ல, ஷார்ட்டாக சொல்லிட்டு போகணும். ஃபோன் பண்ணாலும் அப்படி தான், 2 வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டு வைக்கணும். மணிக்கணக்கில் பேசுகிறத பார்க்கவே முடியாது. என்கிட்ட மணிக்கணக்கில் அழுது உங்கள் சோகத்தை சொல்கிறதுனால நான் சுமக்க முடியாது. உங்கள் பாவங்களை, உங்கள் சோகங்களை ஒருபோதும் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஆசாரியனோ சுமக்க முடியாது. ஏசப்பா சுமந்து விட்டார். அல்லேலூயா. ஏசப்பா சுமந்துட்டாரு. இறக்கி வைங்க. உங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
பிதாவாகிய தேவனிடத்தில் சேருவதற்கான அருமையான ஸ்லாக்கியத்தை இயேசு கொடுத்து விட்டார். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபைகளில் அழகாய் ஒரு ஜெபத்தை மன்றாடுகிறார்கள். திவ்ய நற்கரண எழுந்தேற்றத்தின் போது அதை கையில் எடுத்து என்ன சொல்றாங்க? இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே. இவர் வழியாக இவரோடு, யார் வழியாக? இயேசு வழியாக தான் பிதாவோட போக முடியும் சொல்லி காட்டிட்டு அப்புறம் அல்ல இந்த மாதிரியே வாங்க இப்படி நான் யாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மாஸ் பெஸ்ட்டு, ஆனால் முடிவு லோ. விளங்குதா விளங்கலையா? நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பிதாவாகிய தேவன் விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாசல்? பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கும்படியான வாசல். பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கும்படியான வாசல். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?